மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அரசியல் ரீதியான அழுத்தங்கள் இதற்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். என்னுடைய நிலைப்பாடு அழுத்தம் எப்படி கொடுத்தாலும் அது நியாயமான முறையில் நடக்கும் என்று தோன்றினால் அது செய்யலாம். அழுத்தம்ங்கிறத தியாகம் செய்ய ரெடியாக இருக்கணும் சார். இல்லைன்னா நாங்கள் உங்கள் கரத்தை வலுப்படுத்த மாட்டோம் என்று அழுத்தி சொல்வதற்காக கரெக்ட். அது பண்ணாங்கன்னா பாராட்டுக்குரியவர்கள் அவர்கள். ஆமாம் 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 ஆமாம். தமிழக அரசையே சார் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றீங்களா இல்லாட்டி தமிழக அரசவையே சொல்றீங்களா? தமிழக அரசுல இருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அங்கே பார்ப்போம். அதுவும் அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க, பட் செய்யலையே. பாஜக தான் திட்டமிட்டு இவ்வளவு காலம் தாழ்த்துறாங்க. இப்போ ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேடுறாங்க. இது ஒரு அவங்களுடைய நான் நேற்றுக்கே சொல்லிட்டேங்க. அது அந்த மாதிரி அர்த்தம் கேட்டு செய்திகள் அனுப்புவது காலவிரயம் தான் தோணுது. திமுக சார்பில் கருப்பு கொடி காட்டக்கூடிய ஒரு போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இது போன்ற போராட்டங்கள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்லை, இப்போ போராட வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இப்பொழுது நான் மும்பைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விழாவிற்காக சென்று கொண்டிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, மன்னிக்கணும். சரி, மக்கள் நீதி மையம் சார்பாக காவிரி விவகாரத்தில் ஏதாச்சும் போராட்டங்களை அல்லது முன்னெடுப்புகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அறிவிக்கப்படும். திமுக அப்படி இல்லைங்க. ஒன்று, நான் தனி மனிதன், கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அரசோ இதுவோ இல்லை. அரசு அறிவிச்சிட்டாங்களா அவங்களுக்கு? என்னால் என்ன இயலுமோ அதுதான் நான் செய்வேங்க. என்னால் இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் பாரபட்சம் இல்லை, நேரமின்மையும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஃபண்ட் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். சார், திமுக சார்பில் 1ஆம் தேதி அழைப்பு இருக்கு. உங்களுடைய கட்சி சார்பில் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, 1ஆம் தேதி நான் எங்கே போக போகிறேங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிட்டேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புண்டு. தேங்க்யூ. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.